ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு குழப்பமா இருக்கா? அப்போ இந்த சூப்பரான ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் கூடவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பன்னீரை சேர்த்து நல்ல பன்னீர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம சாட்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த பன்னீரில் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே சாட்டே பண்ணிக்கலாம். இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பன்னீரில் ஸ்பைசஸ் போட்டு சாட்டே பண்ணும்போது அதில் நல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும். அண்ட் பன்னீரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லாவே குக் ஆகணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் எல்லாம் நல்லா லைட் பிங்க் கலரில் வர வரைக்கும் இதை நம்ம நல்லாவே குக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த காய் இருக்கோ அந்த வெஜிடபிள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். ஸோ உங்கள் வீட்டில் எந்த வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரட் அண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம்ஸ் யூஸ் பண்ணுறேன். 3 கலர்ஸ் ஆஃப் கேப்சிகம்ஸ். நீங்கள் இது இல்லைன்னா கூட கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா க்ரீன் பீஸ், இந்த மாதிரி எந்த வெஜிடபிள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதோட கலர் பார்த்திங்கன்னா டர்ன் ஆகக்கூடாது. அதனால நம்ம சாட்டே மட்டும்தான் பண்ணி விட போகிறோம். ஸோ இது லைட்டாக குக் ஆகிறதுக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது லிட் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா குக் ஆன வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா நான் பாயில் பண்ணி தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது ரைஸ். ஸோ இந்த மாதிரி உதிரியாக வரத்துக்கு ரைஸ் வடிக்கும் போதே அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வடிச்சிங்கன்னா நல்லாவே உதிரியாக வரும். ஸோ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்பைஸ்க்கு நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் மட்டும் வச்சு தான் இந்த ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு நான் எந்த ஒரு அடிஷ்னல் சாஸுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹோம் மேட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பன்னீரையும் ஆட் பண்ணிட்டா சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இந்த மாதிரி கலர்ஃபுல் அண்ட் டெம்டிங்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான லஞ்ச் ரெசிபீஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ், டெசர்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே யம்மி அண்ட் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இது கூடவே கெட்சப்போ இல்லை நீங்கள் கொஞ்சமாக ஹோம்மேட் சாஸஸ் ரெடி பண்ணியிருந்தால் அது கூட கொடுக்கலாம். ரொம்ப ஒரு சூப்பர் அண்ட் ஆப்டான ஒரு காம்போவாக இருக்கும் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்காக. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, டெம்டிங்காக இருக்குது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்பவே அப்படியே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுமே கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் சில ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க.
ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். லஞ்ச் பாக்ஸ் ஐடியா தேடிட்டு இருக்கவங்க மறக்காமல் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாவ்! இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.